ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை நெல்பேட்டையிலேருந்து அவனியாபுரம் வரைக்கும் எலிவேட்டட் ஹைவே கட்ட போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கான டிபிஆர் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கும் நடந்துச்சு. 2 முறை இந்த ப்ராஜெக்ட்கான டிபிஆர் ரிஜெக்ட் ஆச்சு. ரீசன் என்னென்னா கோவிலுக்கு போகிற பிரதான 4 ரோடில் 2 ரோடில் இந்த எலிவேட்டட் ஹைவே வருது. ஸோ அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ ஃபைனலாக இந்த நெல்பேட்டையிலேருந்து அவனியாபுரம் போகிற எலிவேட்டட் ஹைவே இந்த ப்ராஜெக்டை ஸ்டேட் ஹைவேஸ் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலால் ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சை 2 வேலேருந்து 4 வேயை கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. அதுபோல் கீழவாசலில் அவனியாபுரம், அதுக்கப்புறம் ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் இருக்குல்ல, தெற்கு வாசல் விழுப்புரம் ஓவர் பிரிட்ஜ். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த இம்ப்ரூவ் பண்ண போகிறதாகவும் அகலப்படுத்த போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த ரோடை அகலப்படுத்துறதுக்கு பழையபடி இதோட ஜங்ஷன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக புதுசாக டிபிஆர் ரெடி பண்ண போகிறதா ஸ்டேட் ஹைவேஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதிலிருந்து ஒரு 6 மந்த்ஸில் அந்த அகலப்படுத்துறதுக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ரோடு அகலம் 10 மீட்டராக இருக்குது. ஸோ அதை 17.5 மீட்டராக அகலப்படுத்த போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. முன்னதாக எலிவேட்டட் ஹைவே கட்டுறதுக்கே இந்த ஸ்ட்ரெச்சில் உள்ள கடைகள்லாம் அப்போஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் பாதிக்கும் அப்படின்னு அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் இப்போ ரோடு அகலப்படுத்துறதுக்கு லேண்ட் அக்விசேஷன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான டாஸ்க்கானு தெரில. அதுபோல் சப்போஸ் லேண்ட் அக்வயர் பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எஸ்கலேட் ஆகும்.